ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க ஒரு ஹெல்தியான வாழைப்பூ பொரியல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது ஒரு சிலர் கட் பண்ண தெரியாது, இது க்ளீன் பண்ண தெரியாது. எப்படி க்ளீன் பண்ணலான்னா, நடுவில் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு மொட்டு மாதிரி இருக்கும், அதை எடுத்துகிட்டு ஒரு கண்ணாடி தோல் மாதிரி இருக்கும், அதை எடுத்துட்டோன்னா க்ளீன் பண்ணியாச்சு. கட் பண்ணி வாஷ் பண்ணிக்க வேண்டியது தான். இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு கொஞ்சம் போட்டு நல்லா பொரிஞ்சு வந்ததும் அது கூடவே ஒரு காஞ்ச மிளகாய் கிள்ளி சேர்த்துட்டு கருவேப்பிலை போட்டு நல்லா பொரிஞ்சதும் வெட்டி க்ளீன் பண்ணி வச்சுருக்க வாழைப்பூவை சேர்த்து நல்லா வதக்கி விடணும். நல்லா தூளாக வெட்டிக்கணும். அதை போட்டு நல்லா உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கணும். அது கூடவே மஞ்சத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடணும். நல்லா வதங்குறதுலேயே அந்த பூ வெந்துடும். ஒரு 1/2% வெந்துடும். தேவையான அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கணும். இன்னும் நல்லா கிளறி விடணும். அதுக்கு தண்ணி சேர்க்கணும்லாம் அவசியம் இல்லை, அதுலேருந்து வர தண்ணியிலையே வெந்துடும். நல்லா வதக்கி விட்டுட்டு தேங்காவையும் சீரகத்தையும் மிக்சியில் அரைச்சி அதில் போட்டு தண்ணி விடாமல் அரைக்கணும். அப்படியே சேர்த்து கலரி கொத்தமல்லி தூவி சர்வ் பண்ணலாம். செம்ம டேஸ்டியான வாழைப்பூ பொரியல் ரெடி. இது ஒரு ஹெல்தியான டிஷ்ஷு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.